மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நாம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய மூணாவது டாபிக்கான பெர்சன்டேஜ் அப்படின்ற அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோவில் வந்து நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கும், தேர்ட் வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான சம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி எந்தெந்த சம்ஸ்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆச்சோ அந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெர்சன்டேஜ் டாபிக் நம்ம பார்க்கலாங்க. இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக் தான். ஒரு 2 கேள்விகள் வந்து நம்ம மினிமமாக இந்த டாப்பிக்ல நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பெர்சன்டேஜ் அப்படின்னால என்னன்னா, எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் in terms of 100 அப்படின்றது தான் பெர்சன்டேஜ். ஏதோ ஒரு நம்பர் அது வந்து 100ஆல் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, 20 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து 100ஆல் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா பெர்சன்டேஜ் அப்படின்றத போட்டோம்னா 20 டிவைடட் பை 100 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 20% நான் போட்டிருக்கேன். பெர்சன்டேஜ்னா எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 100. 100ஆல் வரையறுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 20/100 அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் இல்லைங்களா? இதுதான் வந்து பெர்சன்டேஜுக்கான ஒரு மெத்தட். இப்படி தான் வந்து நம்ம பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணோம். இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பெர்சன்டேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 20% ஆஃப், 25% ஆஃப்ன்ற வார்த்தை இன்பிட்வீனில் வருது இல்லைங்களா? இது மாதிரி ஆஃப்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்டூ அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இன்டூ அப்படின்ற இந்த சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். 20 நான் சொல்லியிருந்தேன் பெர்சன்டேஜ்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். இங்கே வந்து 20 டிவைடட் பை 100 இதை நான் போட்டாச்சு. இப்போ ஆஃப்ன்றது இன்பிட்வீனில் வருது, அங்கே நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நான் போட்டேன். இப்போ 25 இங்கே மறுபடி பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ஆஃப் மறுபடி வருது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நான் போட்டேன். லாஸ்ட்டாக 20. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? 20% ஆஃப் 25% ஆஃப் 20 இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து பையில் 100 அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். இதை நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது, ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். இங்கே பாருங்கள், ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுது. இந்த இடத்துல ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே மேலே வந்து 2 இருக்குது. இது 1 டைம் அடிப்படும். இது வந்து 5 டைம்ஸ் வரும். இங்கே வந்து இது வந்து நான் 5 டேபிளில் இது 2 டைம்ஸ் போகும், மேலே வந்து 5 டைம்ஸ் போகும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து இதை நீங்கள் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2ம் எனக்கு வந்து கேன்சல் ஆகும். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து இட்ஸ் 1. ஆப்ஷன் சி ஆன்சர் 1 தான் இந்த சம்முக்கு. செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான சம்மு. இது செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன் a class of 45 students, 9 students were absent on a particular day. What % of students were present அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் 45 பேர் இருக்காங்க. அந்த 45 பேரில் 9 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வகுப்புக்கு வராமல் இருக்காங்க. அப்போது அந்த வகுப்புக்கு வந்த நபர்களோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வந்த நபர்கள் எவ்வளவு பேர்னு கேட்கல, நம்மள்கிட்ட வந்த நபர்களோட சதவீதத்தை தான் கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அந்த கொஷினுக்கான தமிழ்லையும் நான் அதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தமிழில் தேவைப்படுறவங்க தமிழ்லையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷினை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த கிளாஸில்? 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 45 பேரில் எத்தனை பேர் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வரல அப்படின்னா 9 பேர் வரல. சரிங்களா? 45 மைனஸ் 9 எவ்வளோ வரும்? 36 வரும் இல்லைங்களா? 45 மைனஸ் 9 வந்து 36. இப்போது பெர்சன்டேஜில் இந்த ரூல் வந்து பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, நம்ம எதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ இந்த இடத்துல 36 நபர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சதவீதத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த கண்டுபிடிக்க வேண்டியதை நியூமரேட்டரில் நீங்கள் போட்டுட்டு டோட்டல் நம்பரை வந்து டினாமினேட்டரில் நீங்கள் போடணும். சரிங்களா? அப்படி போட்டுட்டு சதவீத அடிப்படையில் கேட்குறதால அது வந்து அந்த ஃப்ராக்ஷனை இன்டூ 100 அப்படின்றதால நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க? வகுப்பிற்கு வந்த மாணவர்களுடைய சதவீதத்தை கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 36 பேர். அந்த 36 நியூமரேட்டரில் நான் போட்டேன். நல்லா கவனிங்க, 36 நியூமரேட்டரில் போட்டேன். இப்போ டோட்டல் எவ்வளோ? 45. சரிங்களா? மொத்த
மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 45. அதை டினாமினேட்டரில் நான் போட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால இன்டூ 100. இதை நீங்கள் சால்வ் பண்ணி இந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கனாலே ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் 9 டேபிளால் இது 5 வாட்டி போகும், மேலே வந்து 4 டைம்ஸ் வந்து போகும். சரிங்களா? 5 வந்து நான் ஃபர்தராக 5 டேபிளால் நான் கேன்சல் பண்ணுறேன். இது 1 டைமு, இங்கே மேலே வந்து 20 டைம் வரும். 20 × 4 வந்து என்ன வரும்? 24 சார் 80. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 80. ஆப்ஷன் பி தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த சம்மை நோட் பண்ணிக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி இன் அ வில்லேஜ் இஸ் 49%. ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, அந்த கிராமத்தில் படித்த மக்களோட சதவீதம் வந்து 49% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட்ஸ் இன் தி வில்லேஜ். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்களோட பெர்சன்டேஜ் சதவீதத்தை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த கிராமத்தோட மொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையும் அவங்க கொடுத்துட்டாங்க. 7600 தான் அந்த கிராமத்தோட மொத்த மக்கள் தொகை வந்து. இதுக்கான தமிழாக்கத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அந்த தமிழில் வேணுன்றவங்க இதையும் காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி இன் வில்லேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 49%. நான் சொல்லியிருக்கேன் பெர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுருணும். மொத்த மக்கள் தொகை எவ்வளோ? 7600 இல்லைங்களா? 7600. இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 76ம் 49க்கும் நாம் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோன்னா என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த வேல்யூவோட இந்த மொத்த மக்கள் தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 6 9 சார் 54 வரும். 9 7 சார் 63, 68 வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல 24, 4 7 சார் 28, 30, 4 12 7 3, 3724 அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு ஆன்சர் வந்து. இந்த 3724 வந்து இந்த 7600ஓட நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். 7600ஓட நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்? மொத்தம் கொடுக்கப்பட்ட மக்கள் தொகை, அதாவது படிப்பறிவு உள்ள மக்கள் தொகை வந்து 49%. அதை வந்து மொத்த மக்கள் தொகையோடு நாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். 49/100 மொத்த மக்கள் தொகை வந்து இந்த 7600. இதோட வந்து நாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 3724 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதை வந்து நான் வந்து இந்த 7600ஓட சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து நான் இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 1 அப்படின்னு வரும், இங்கே 6 இருக்கும், இங்கே வந்து 9 இருக்கும், அதனால் 7 அப்படின்னு நான் போடுறேன். இங்கே வந்து 5 இருக்குது, 5 இங்கே 1 அப்படின்னு சொல்லி நான் போட்டேன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 8 வரும். இங்கே வந்து 6 இருக்குது, 6னா 3, 3876. அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சரு. இந்த ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான சம். இது இதே மெத்தடில் இன்னும் நிறையா சம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கணக்கு தான் வேறையே தவிர ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒன்று தான். சம்மோட கொஷின் பேட்டர்ன் தான் மாறும், மிச்சப்படி இந்த ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். போன கொஷினும் பல வாட்டி கேட்டிருக்காங்க, இந்த கொஷினும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the price of a house is decreased from 15 lakhs to 12 lakhs. Find the percentage decrease in the price அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டோட விலை வந்து 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறையுது. அப்போது அந்த குறைஞ்ச சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதை நாம் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் அந்த மொத்த தொகையும் நான் போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறது குறைஞ்ச சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு வீடு? 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 3 லட்சம் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அந்த 3 லட்சத்தை இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்குங்க. இந்த 3 லட்சத்தை நான் நியூமரேட்டரில் போட்டேன். டினாமினேட்டரில் எதுலேருந்து குறைஞ்சி சொல்லுங்கள்? மொத்த பணம் எந்த அமௌண்ட்லேருந்து அது 12 லட்சமாக குறைஞ்சி 15 லட்சத்துலேருந்து குறைஞ்சிருக்கு. அந்த 15 லட்சத்தை நீங்கள் வந்து டினாமினேட்டரில் போடுங்க. இப்போ நான் பர்சன்டேஜ்னா சொல்லியிருக்கேன், அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 100 பேஸாக வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனோட நான் 100 மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 5 0 இருக்குது. இந்த 5 0வையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து 5 டேபிளால் நான் பண்ண போகிறேன். இது 3 டைம்ஸ் போகும், இது வந்து 20 டைம்ஸ் போகும். எனக்கு ஃபர்தராக இந்த 3யும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ரிமைண்ட் இருக்குது? பாக்கி எனக்கு என்ன கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தான் கிடச்சிருக்கு. ஸோ 20 இஸ் மை ஆன்சர். இதில் வந்து என்னென்னா சி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இதுவரைக்கும்
இப்போ 5வது சம் நம்ம பார்க்கலாம். 5வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ பர்சன், அதாவது ஒரு மனுஷனுடைய செலவினத்தை வந்து கொடுத்துருக்காங்க. whose monthly salary is ₹9,000. அந்த மனுஷனோட மாத வருமானம் வந்து ரூபாய் 9,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மனுஷனோட மொத்த செலவினத்தை வந்து இந்த கிராஃப் மூலியமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட செலவினங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டுக்காக, அதாவது சாப்பாட்டுக்காக அவர் வந்து 144, இது வந்து எப்படின்னாங்க ஒரு சர்க்கிளோடைய மொத்த டிகிரி வந்து 360 டிகிரி இருக்கும். அந்த பேசிஸில் இதை வந்து பிரிச்சிருக்காங்க. 144 வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸுக்கு, மெடிக்கல் மருத்துவத்துக்கு 72%, அதர்ஸ்னால் இதர செலவினங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதில் வந்து 108 சேவிங்ஸில் அந்த மனுஷனுடைய சேமிப்பு வந்து 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சர்க்கிளோடைய மொத்த டிகிரி 360 டிகிரி, அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மந்த்லி மணி ஸ்பெண்ட் இன் ஃபுட் எக்ஸ்பென்ஸ், சாப்பாட்டுக்காக மட்டும் அவர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து அவர் உணவுக்காக செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து 144. சரிங்களா? அதை வந்து நியூமரேட்டரில் நம்ம போட்டுருணும். எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நியூமரேட்டரில் போடணும். அப்புறம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தொகையை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து டினாமினேட்டரில் போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். 144 + 72 + 108 + 36, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 360 வந்து கிடைக்கும். அந்த 360 நான் டினாமினேட்டரில் போடுறேன். மொத்தமாக அவருடைய வருமானம், மாத வருமானம் வந்து 9,000. அதோட நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதை நீங்கள் எழுதிட்டிங்கனாலே இந்த சம்முக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏன்னா சால்விங் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்பு தான் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா பாக்கி இருக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். தென் இது வந்து 33 டேபிளில் இதை நான் பண்ணுவேன். 1 2 இது வந்து 3 டைமு, பாக்கி 2 0 நான் போட்டுருவேன். தென் அகைன் இது வந்து 12 டேபிளில் எனக்கு போகும். இது வந்து 12, இது அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நியூமரேட்டரில் 12 அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு 12 × 300, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். 12 3s எவ்வளோ வரும்? 36 இல்லைங்களா? 36 2 0 நீங்கள் போட்டுடணும். இதுதான் ஃபுட் எக்ஸ்பென்ஸுக்காக அந்த மனுஷன் செலவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ ரூபா வந்து 3,600 rupees வந்து அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. இதோட சதவீதத்தை அவங்க கேட்குறாங்க. ஸோ 3,600 டிவைடட் பை அந்த மொத்த பணம், அந்த சேவிங்ஸ், அந்த மொத்த இன்கம், அவரோட மொத்த மாத வருமானம் வந்து 9,000. அதை வந்து நீங்கள் டினாமினேட்டரில் போட்டுருணும். இன்டூ 100. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 0 கேன்சலு, இந்த இடத்துல 1 0 கேன்சல் ஆகிடும். அட்லாஸ்ட் 9 வந்து 36ல் 4 டைம்ஸ் போகும், 40. இந்த 0 அப்படியே வந்துடும். இதற்கான ஆன்சர் வந்து 40%. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான சம் தான். இது மாதிரி கிராஃப் மூலியமாக உங்களை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நீங்கள் நோட். நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். இது 15% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய். 2% வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் இஸ் டு ஒய். இதுக்கு முன்னாடி தான் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் பார்த்துருந்தோம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவை நம்மளை கேட்குறாங்க, விகிதத்தை நம்மளை கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A 1:2, B 3:2, C 4:3 அண்ட் D வந்து 3:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 15%. நான் சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100 இன்டூ ஆஃப்னா இன்டூ எக்ஸு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 20%. 20/100 ஆஃப் ஒய் அப்படின்னா இன்டூ ஒய். சரிங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஒய் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த ஒய்யை நான் இந்த சைடு டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். ஈக்குவல் டு 20/100. இந்த 15/100 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 100/15 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் இது 4 வாட்டி போகும், இது 3 வாட்டி போகும். x/y இஸ் ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு கிடைக்கும். இந்த பையை இஸ்2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அதாவது ரேஷியோ ஃபார்மேட்லேயே நம்ம கொடுக்கலான்னு நான் போன கான்செப்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். அந்த கான்செப்ட் படி x/y வந்து 4:3க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆன்சரை கொடுக்குறேன். இப்போது கொஷினில் x/y கண்டுபிடிக்க சொன்னதால் 4:3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் கொஷினில் சில சமயம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக y/x அந்த வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் 3:4 இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடக்கூடாது, அப்படியே உல்ட்டாவாக y/x நீங்கள் மாற்றணும். அப்போது 4:3 3:4 மாற்றி அதை நீங்கள் ஆன்சராக டிக் பண்ணுவீங்க.
நெக்ஸ்ட் வந்து 7th சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இந்த சம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. பட் இந்த சம் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் தமிழில் இந்த சம் பார்க்குறத விட இங்கிலீஷில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான் இந்த சம்மு. அதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இந்த சம்மை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதனால தான் நான் தமிழாக்கம் இந்த சம்முக்கு நான் கொடுக்கல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இங்கே பாருங்கள், இஃப் பீஸ் இன்கம் இஸ் 25% மோர். இந்த மோருன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் மோருன்னு கொடுத்துருந்தா ஒரு ஸ்டெப் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இதே லெஸ்ன்னு கொடுத்துருந்தா ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். அந்த அப்ரோச் நம்ம பின்பற்றும் போது நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். என்ன கொடுத்துருக்காங்க? மோர் தேன் தட் ஆஃப் Q. பை வாட் பெர்சன்டேஜ் Q's இன்கம் இஸ் லெஸ் தேன் P. எவ்வளோ சதவீதம் Q's இன்கம் வந்து Pயை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு 25% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25%னா எவ்வளோ? 25/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4ன்னு நமக்கு கிடைக்கும், இல்லைங்களா? இப்போ கொஷினை பாருங்க, இந்த இடத்துல மோர் இருக்கணும் இல்லை லெஸ் இருக்கணும், ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நமக்கு இந்த கொஷின் வந்து மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோர் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே டினாமினேட்டரோட +1 நீங்கள் போடணும். இன்கேஸ் மோருக்கு பதிலாக லெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து -1 போடணும். இப்போ இங்கே மோர் இருக்குது, ஸோ நான் வந்து டினாமினேட்டரில் +1 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ 1/5ன்னு எனக்கு கிடைக்கும், சரிங்களா? இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிங்களா? இந்த ஸ்டெப் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதோட நான் பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது 100ஓட சிம்பிளிஃபை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், இல்லைங்களா? அப்போது 1/5 × 100 அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இது 5 டைம், 5 டேபிளில் இது 1 டைம் போகும், இது 20 டைம் போகும். ஆன்சர் வந்து 20%. இதுதான் ஆன்சர். ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை 100ஓட ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். 25/100 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கொஷினில் மோர் இருக்கா லெஸ் இருக்கான்றதை பார்க்கணும். நீங்கள் மோர்ன்னு இருந்துச்சுன்னா +1 நீங்கள் போடும்போது 1/5 எனக்கு கிடைக்கும் ஆன்சரு. இதை 1/5 100ஓட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 20% அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 8th சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் ஆர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். ஒரு வகுப்பறையில் 50 பேர் வந்து இருக்காங்க, 50 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களில் 14% பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து வரல. ஒரு பர்டிகுலர் டேல 14% ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. அப்படி அவங்க ஆப்சென்ட் ஆகுற நிலைமையில எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மள கொஷின் கேட்குறாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் எத்தனை பேர் வகுப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? எத்தனை சதவீதம் மாணவர்கள் வரலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அதோட இந்த மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை நம்ம போட்டு பார்க்கலாம். 14% வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைங்களா? 14%னா நான் சொல்லியிருக்கேன், எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 100 இஸ் நோன் அஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இல்லைங்களா? அதனால 14/100 இன்டூ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 50. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எத்தனை பேர் வரலன்றது கிடச்சிரும். இதை நான் பண்ணி காட்டுறேன். 50 டேபிளில் இது 1 டைம் போகும், இது 2 டைம் போகும். இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 டேபிளில் இது 1 டைம், இது 7 டைம். இப்போது வராத கேண்டிடேட்டோட எண்ணிக்கை வந்து 7. நல்லா பார்த்துக்குங்க, எத்தனை பேர் அந்த கிளாஸுக்கு வரல அப்படின்றவங்க எண்ணிக்கை வந்து 7, சரிங்களா? இப்போ வந்தவங்க எவ்வளோ பேர்? 50. இல்லை வந்தவங்களில் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 50. இதோட இந்த 7 நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும், சரிங்களா? அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 50 - 7. இதற்கான ஆன்சர் வந்து 43. 43 மாணவர்கள் வந்து வந்திருப்பாங்க. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் 9th சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 72% ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் இன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 25 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 25 மாணவர்களில் 72% பேர் கணக்கு பாடத்தில் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன் மேக்ஸ் ஹவு மெனி ஆர் நாட் குட் இன் மேக்ஸ்? எத்தனை மாணவர்கள் வந்து கணக்கு பாடத்தில் குட்டாக இல்லை, அதாவது நல்லா படிக்காதவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்குறாங்க, சரிங்களா? இப்போது நாட் குட் இன் மேக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 72%ன்னு சொல்கிறாங்க. அப்போ 72/100 இன்டூ 25 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 100, சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணும்போது குட் இன் மேக்ஸ் நமக்கு கிடச்சிரும். கணக்கு பாடத்தை நல்லா போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து நமக்கு கிடச்சிரும், சரிங்களா? இப்போ நாட் குட் இன் மேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா மொத்த மாணவர்களோட இந்த குட் இன் மேக்ஸ் இந்த நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நாட் குட் இன் மேக்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம அதை போட்டு பார்க்கலாம். இது 25 டேபிளில் வந்து இது 1 டைம் போகும், இது 4 டைம் போகும். இது 4 டேபிளில் 1 டைமு, இங்கே 3 இருக்கும், அப்போது 8. இப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து 18 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? 25% வந்து இதில் 18.
இப்போ நமக்கு குட் இன் மேக்ஸ், அதாவது கணக்கு பாடத்தை நல்லா போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து 18 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 25. இதோட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ 25 மொத்த மாணவர்கள், அதோட இந்த குட் இன் மேக்ஸ் இந்த 18 நான் பண்ணும்போது எனக்கான ஆன்சர் வந்து 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 9th சம்முக்கான ஆன்சர் வந்து 7A. ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்மளோட லாஸ்ட் சம்மு 10th சம் வந்து இதுதான். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். when a number is decreased by 25%, it becomes 120. find the number. ஒரு நம்பர்லேருந்து 25% நம்ம கழிக்கும் போது அந்த நம்பர் வந்து 120 மாறுது. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, இது மாதிரி இந்த மாதிரி சம்பளம் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா, ஒரு சதவீதம் வந்து 100 தான், அதோட சதவீதத்துடைய மதிப்புனாலே 100 தான். சரிங்களா, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் டிக்ரீஸ்டு பை 25% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 25% குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100லேருந்து 25 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 75 வந்து கிடைக்கும். 25% நம்ம மைனஸ் பண்ணோம்னா 75 கிடைக்கும். 75% வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடுங்க. நான் சொல்கிறேன் இது எப்படின்னு. 75% வந்து நமக்கு கிடைக்குது. வெண்ண நம்பர், அந்த நம்பர் வந்து என்னன்னு நமக்கு தெரியல, அதை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த எக்ஸில் 75%, அதாவது 75/100 அந்த நம்பர்லேருந்து நமக்கு குறைக்கிறோம். 25 குறைச்சிட்டோன்னா 75 தானே வரும். 100 - 25 வந்து 75. அதுதான் அந்த இடத்துல 75/100. இதுக்கு அர்த்தம் என்னன்னா 25% நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். 75/100 இன்டூ எக்ஸ், அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி குறைக்கும் போது அந்த நம்பரோட மதிப்பு என்னவா மாறுதுன்னா 120 அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா, குறைக்கும் போது அந்த நம்பரோட மதிப்பு 120 அப்படின்னு மாறுது. அதனால தான் 75/100 இன்டூ எக்ஸ் வந்து 120க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக நம்ம மாற்றிட்டோனாலே நம்ம ப்ராப்ளம் வந்து 190% முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்து இந்த 120 இருக்குது. இந்த 100 இந்த பக்கம் வந்துடுது. இன்டூ 100 அப்படின்னு நியூமரேட்டரில் வந்துடுது. டினாமினேட்டரில் இந்த 75 கீழே வந்துடும். இதை வந்து நான் 25 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுங்க. 25 டேபிளில் இது 3 டைம்ஸ் போகும். டாப்பில் இந்த 100 வந்து 4 டைம்ஸ் போகும். ஃபர்தராகவும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிளில் 1 டைமு, இது 40 டைம்ஸ் வந்து போகுங்க. 3 டேபிளில் இது 120 வந்து 40 டைம்ஸ் போகும். இப்போது 40 × 4 இதை நம்ம பண்ணும்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு, அந்த நம்பரோட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிடும். 40 × 4 வந்து என்னது 160. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 160 தான். அது வந்து டீல இருக்குது, அதை நீங்கள் டிக் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இவ்வளோ நேரம் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருந்த 10 முக்கியமான கணக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். 2016லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர். தென் 6th to 10th மேக்ஸ் புக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். அப்படி லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க இந்த ப்ராப்ளம்ஸை அடிக்கடி சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.